ஐயா, நம்ம தாத்தா வந்துட்டாரு. நமக்கு இனிமே ஜாலியோ கொண்டாட்டம் தான். ஜாலியோ ஜாலி. தாத்தா நிறைய தீனி கொண்டு வந்திருப்பாரு. வாங்க எல்லாரும் போகலாம். என்னோட பாதுகாப்பை மீறி நீங்க போக கூடாது செல்லங்களா. உங்களை தூக்கிட்டு போறதுக்கு கழுகு, காகம், கோட்டா எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குது. எங்களை தடுக்காதீங்கம்மா. தாத்தா வந்துட்டாருன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். எங்களை பயமுடுத்தாதீங்க. தாத்தா வாங்க வாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓ, பேஸ் பேஸ். உறவினர்கள் வந்தா எப்படி வரவேற்கணும்னு உங்க அம்மா நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க செல்லம், பேரம்பேத்திகளுக்கு நிறைய பிடிக்கும்னு அரிசி தீவனம், கோதுமை தீவனம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வாங்கப்பா. தாத்தா எப்ப வருவாருன்னு தினமும் நச்சரிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா வந்துட்டீங்க. கரெக்டாக வருவேன், நல்லதை மட்டும் சொல்லித் தருவேன். உனக்கு அப்பாவா இருந்தப்ப என்னென்ன செஞ்சேனோ அதை பேரம்பேத்தி குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பேன். சரிப்பா, கத்து கொடுங்க. நான் ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறேன். குழந்தைகளா, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இனிமே நமக்கு விளையாட்டு தான். முதல்ல ஒளிஞ்சு விளையாடுற கண்ணாமூச்சி விளையாடலாம். என் கண்ணை கட்டி விடுங்க. 1 2 3ன்னு 20 வரைக்கும் எண்ணுவேன். எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டா யாராக இருந்தாலும் அவுட்டு தான். ஓகே தாத்தா, டன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. குழந்தைங்க கண்ணை இறுக்கி கட்டிட்டாங்களே. சரி, ஒவ்வொரு குழந்தைங்களா கண்டுபிடிப்போம். அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இந்த புதருக்குள்ள இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, என் பேர குழந்தைங்களை கொத்திட்டு போகிறதுக்கு கழுகு வந்துருச்சு. எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும். செல்ல குழந்தைகளே, யாரு எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி வெளியில் வாங்க. நமக்கு ஆபத்து வந்துருச்சு. உங்களை பத்திரமா கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட சேர்க்கணும். என்ன ஆபத்து தாத்தா? விளையாட்ட சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு இது போதும் செல்லம். கழுகு வந்துருச்சு. அதுக்கிட்ட சிக்காம நீங்கள் தப்பிக்கணும். கழுகு வந்தா நமக்கு என்ன தாத்தா? நாம விளையாடலாம். அடே சுட்டி பையா, கழுகு ரொம்ப ஆபத்தான பறவை. உங்களை தூக்கிட்டு போய் அதனோட குஞ்சுகளுக்கு இரையா கொடுத்துரும். தாத்தா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நாம எல்லாரும் அம்மா கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறது தான் பெட்டர். நான் வரமாட்டேன். அந்த கழுக உதைச்சு துரத்த போறேன். உன்னால முடியாதுடா பேராண்டி. வீண் பேச்சு பேசாம எங்களோட வந்துரு. நீ போ தாத்தா. நானா அந்த கழுகான்னு இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. இருடா பயல, மற்ற எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு வர்றேன். அப்பா, எண்ணி பார்த்ததுல ஒரு கோழி குஞ்சு குறையுதுப்பா. ஆமா தங்கம், எத்தனை தடவை புத்திமதி சொல்லியும் மூத்த பையங்கிற கெத்துல பேசிக்கிட்டு இருந்தான். இவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. அவனையும் போய் கூட்டிகிட்டு வர்றேன். ஐயோ தாத்தா, என்னை காப்பாத்துங்க. எரித்து நின்று சண்டை போட்டேன், ஆனாலும் என்னால முடியல. வாங்க வாங்க. பயப்படாதடா செல்லம். தாத்தா நான் இருக்கிறப்ப கழுகு தூக்கிட்டு போகிறதுக்கு விடுவேனா? இப்போ ஃபைட் ஆரம்பிக்கிறேன் பாரு. ரொம்ப நன்றி தாத்தா. உசுரை காப்பாத்திட்டீங்க. என்னோட தைரியத்தை வச்சு கொஞ்ச நேரம் போராடி பார்த்தேன், ஆனாலும் என்னால ஜெயிக்க முடியல. செல்லக்கண்ணா, நீ சின்ன பையன் தானே. கழுகு கிட்ட போராடணும்னா இன்னும் பெருசாக வளர்ந்து என்ன மாதிரி சக்தி உள்ளவனா வளரணும். அப்போதான் பலம் கிடைக்கும். மன்னிச்சிடுங்க தாத்தா. நீங்க சொல்றபடியே கேட்டு நடந்துக்கிறேன். நாம அடுத்த விளையாட்டு விளையாடலாமா? ஓகேடா தங்கமான பேராண்டி. நம்மளோட கேம் இப்போ அவுட்டோர் இல்லை, இன்டோர் தான். தாயக்கட்டம் போட்டு கட்டைகளை உருட்டி விளையாடலாம்.
சூப்பர் தாத்தா, எல்லா விளையாட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர் ஹீரோ நீங்க தான். எல்லாரும் இந்த விளையாட்டை விளையாட முடியுமா? பேரன் பேத்தி எல்லோருமே விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இது. மூளைக்கு வேலை. டீம் போட்டு என்ஜாய் பண்ணலாம்.